அல்லேலூயா. துதிக்கிறனால ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இப்போ நல்லா கவனிங்க, தாவீது வர வர விருத்தி அடைஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ மோசே இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். 40 வருஷம் எகிப்து அரண்மனையில் இருந்தார், 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார், 40 வருஷம் இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். ஆனால் மொத்தம் அவருக்கு 120 வருஷம் இந்த பூமியில் இருந்தார். 120 வயசு வரைக்கும் அவர் கண்ணு பழுதாகலை, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் எகிப்து நாட்டில் 10 அற்புதங்களை பண்ணார். 10 அற்புதங்கள் பண்ணிட்டு அந்த மக்களை பூரா அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வரும்போது பல பாடுகள் பட்டார். எப்படி? மக்கள் மூலமாக. மக்கள் தகாத கேள்விகளை கேட்குறாங்க. நாங்கள் இஸ்ரேல் அங்கே இருந்திருந்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போம், இங்கே வனந்தத்தில் சாகரதுக்காக கூட்டி வந்த அப்படின்னு சொல்லி மோசையை அவதூறு வார்த்தைகளாக கத்தருக்கு விரதம் மோசைக்கு விரதம் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. ஆனால் முறுமுறுத்தவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாருமே வனாந்தத்தில் விழுந்துறாங்க, யாரும் எந்திரிக்கலை. அவ்வளோ பாடுகள் மத்தியில் தான் மோசையை என்ன செஞ்சார்? நடத்திட்டு வந்தார். ஆனால் பாருங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு துதி வீராங்கனையாக இருந்தார். ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தா தூச்சிக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கொள்ளுங்க. அவர் அண்ணனுக்கு இராணுவத்தில் இருக்க தன்னுடைய அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போனார். அங்கே போனால் அங்கே கோலியா தெரிஞ்சிட்டு ஒண்டி வா, என்னோட யார் மோதுவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு? இந்த கோலியத்தை முடித்தா ராஜா எனக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கோலியத்தை முறியடித்து ராஜாங்கத்தை என்ன செஞ்சார்? கைப்பற்றினார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தாவீதாவால் பாடுபடலை, ஆனால் மோசே ரொம்ப பாடுபட்டார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் தாவீதை கொடுத்து, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்கிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தாவீது உயர்வதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நாளாகமம் 23:5 நீங்கள் படித்து பாருங்கள். 1 நாளாகமம் 23:5. பார்த்தீங்களா? துதிக்கிறவங்க எத்தனை பேர்? 4000 பேர் துதிக்கிறவங்கள தாவீது ஏற்பாடு பண்ணார். பார்த்தீங்களா? அதாவது எப்படின்னு கேட்டால், அதுக்குன்னே சம்பளத்தை கொடுத்து அதுக்குன்னு வேலையாட்கள் நினைச்சு 24 மணி நேரமும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி துதிக்கிறவங்கள 4000 பேர்த்த என்ன செஞ்சாரு? தாவீது ஏற்படுத்தி வச்சிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, துதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் என்ன செஞ்சிடும்? கடந்து வந்துடும். அங்க பிரச்சனைகள் பர்வதங்கள் போல இருந்தாலும் அது மெழுகு போல என்ன செய்யும்? உரி என்ன செஞ்சிருமா? ஓடிடும். அதுதான் 4000 பேரை வச்சிருந்தார் துதிக்கிறதுக்கு தாவீது. அதான் தாவீது வர வர விருத்தி அடைஞ்சார். அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த துதி ஸ்தோத்திர கூட்டத்தை என்ன செய்யறோம்? நம்ம போடுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. எதுக்கு பணத்தை செலவு பண்ணுறோம்? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு, தேவ மகிமைக்குள்ள கடந்து வருவதற்கு. ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம். அப்போ இந்த துதி ஆராதனை மூலமாக உங்களுக்கு தேவ மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. துதி ஸ்தோத்திரத்தை என்ன செய்வீங்க? ஏறெடுப்பீங்க. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு சர்ச்சை வச்சு நடத்துறீங்க, சபை ஊழியம் பண்ணுறீங்க, பத்திரிகை ஊழியம் பண்ணுறீங்க, டிவி ஊழியம் பண்ணுறீங்க, அதுபோக இப்படி தேவையில்லாத நாட்களிலே ஒரு கூட்டத்தை போட்டு எதுக்கு இப்படி பணத்தை செலவு பண்ண வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டங்கள் என்பது எதற்காக என்று கேட்டால், நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு. நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஆராதிச்சீங்கன்னா போகும்போது நீங்க என்ன செய்வீங்க? விடுதலையோடு என்ன செய்வீங்க? கடந்து போவீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனத்தை எடுப்போம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 13-14. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷமான ஆசாரிப்பு கூறுங்கள், ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள். இங்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் கவனிங்கள். உபவாச நாளை நியமியுங்கள். அதாவது தேவனாய கர்த்தருடைய ஆலயத்திலே எல்லா மக்களையும் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள்.
இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் ஏற்பாடு பண்ணுகிறோம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் சொல்றார். ஏன் ஒரு சில இடங்களில் உபவாச கூட்டம் போடுறாங்க? வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, உபவாச நாளை நியமியுங்கள். ஒரு உபவாச நாளை போடுங்க, ஒரு உபவாச கூட்டத்தை போடுங்க, ஒரு துதி ஸ்தோத்திர கூட்டத்தை போடுங்க. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லா மக்களையும் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா? எப்படி போட்டிருக்கு? கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி எங்க கூப்பிடணும் அப்படின்னு போட்டிருக்கு. எங்க கூப்பிடணும் போட்டிருக்கு? ஆலயத்திலே கூடி வர செய்து, ஆலயத்திலே கூடி வர செய்து. அன்பார்ந்தவர்களே, நாம் வீட்டிலே ஜெபிக்கிற ஜெபம் என்பது வேறு, ஆலயத்திலே ஜெபிக்கிற ஜெபம் என்பது வேறு. வீட்டிலே ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமா இருக்கும், ஆனா ஆலயத்திலே ஜெபிக்கிற ஜெபம் அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இங்கு தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்குவதை நீங்க பார்க்க முடியும். இங்க பிசாசு கட்டோடு, பிசாசின் பிடியோடு இந்த இடத்துல நீங்க வந்திருந்தால் அந்த பிசாசு கட்டிலிருந்து நீங்க விடுதலை பெற முடியும் ஆலயத்திலே. அதுக்குத்தான் ஆலயத்திலே எல்லாத்தையும் கூடி வர சொல்றார். எதுக்கு உங்களை நாங்க கூப்பிடுறோம்? இந்த மாதிரி கூட்டம் போட்டிருக்கோம், வாங்க கர்த்தரை துதிப்போம், கர்த்தர் ஜெபத்தை வைப்போம், விண்ணப்பத்தை வைப்போம். ஏன் அப்படின்னா நாம் நல்லா இருப்பதற்காகத்தான். ஒரு கூட்டம் போறதுக்கு பெருமைக்காக அல்ல, எல்லாரும் பார்க்கணும் கூட்டம் போறாரு பெருமைக்காக அல்ல. நம்முடைய சபையில வருகிற ஒவ்வொரு மக்களும் எழும்பணும், ஒவ்வொரு மக்களும் பிரகாசிக்கணும், ஒவ்வொரு மக்களும் வெளிச்சம் கொடுக்கணும், ஒவ்வொருவரும் ஜாதிகளை சொந்தமாக்கணும், கொளுத்த கன்றுகளை போல என்ன செய்யணும்? வளர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே நம்முடைய தேவ பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட உபவாச நாளையும் துதி ஸ்தோத்திர கூட்டத்தையும் போடுகிறோம். கர்த்தர் வந்து ஒரு வசனத்தை சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 8:29, 1 ராஜாக்கள் 8:29, உமது அடியேன் இவ்விடத்தில் செய்ய விண்ணப்பத்தை கேட்கும்படி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி. அல்லேலூயா. அப்ப நாம் செய்கிற அந்த விண்ணப்பத்தை கர்த்தருடைய ஆவி என்ன செய்வார்? கேட்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஆலயத்திலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பான முறையில் கர்த்தர் என்ன செய்வாரு? பெரிய மாற்றத்தை உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? செய்ய போறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அண்ணாலம்மா ஜெபத்தில் வெற்றி பெற்றது எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க, மணிக்கணக்கா ஜெபிச்சாங்க, ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை வச்சாங்க, வீட்டில் ஜெபிச்சாங்க. அது மாத்திரமல்ல, ஆலயத்தில் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொண்டார்கள். ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க? ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் உள்ளத்திலே, எண்ணத்திலே, நினைவிலே வேறு எந்த ஒரு காரியத்தை வைக்காமல் தேவனும் அவர்களும் அவர்கள் உடன்பட்டு இருதயத்தை ஒருமித்து அவர்கள் தேவ சமூகத்திலே இருதயத்தை ஊற்றினார்கள். ஊற்றும் போது தேவன் அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து எண்ணி 10 மாதத்திலே கற்பத்து கனியை கொடுக்க கர்த்தர் சித்த வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஏன் பதில் வரவில்லை, ஏன் பதில் கிடைக்கவில்லை என்றால், நம்முடைய உள்ளத்தை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தேவனுக்கு விரோதமான காரியம் இது இருக்கா என்பதை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். அதாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 5-8 வரையும், அதாவது நீ சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? கேட்கணுமா? எந்த ஒரு காரியத்தை நம்ம ஏசப்பட என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாம நம்ம என்ன செய்ய கேட்கணும்? பார்த்துக்கொள்ளுங்க. சந்தேகப்படுகிற காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு என்ன செய்யறான்? ஒப்பா இருக்கிறான். சந்தேகப்படுகிற தேவனிடத்திலே கேட்காமல் இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க தேவ சமூகத்தில் வந்து உங்க விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைக்கும் போது, இது ஜெபிச்சிருக்கிறேன், வருமா வராதா தெரியல, பார்ப்போம் அப்ப நீங்க சொல்லிட்டாலே சந்தேகப்படுறீங்க. நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்து அறிய எட்டதை பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பான முறையில் அறியாத காரியம் எனக்கு நடக்கப் போகிறது, கண்டிப்பான முறையில் எட்டாத காரியம் நடக்கப் போகிறது, என்னை நோக்கி கூப்பிடும் போது அவர் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார், கண்டிப்பா அந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விசுவாசமான ஜெபம். நான் ஒரு வருடமா ஜெபித்துக் கொண்டிருக்கேன், பதில் வரவில்லை, என்னதான் ஏன் இப்படி செய்யறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க சந்தேகமா என்ன செய்யக்கூடாது? ஏசப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடாது. சந்தேகப்படுகிற காற்றில் அடிக்கிற கடல் நிலைக்கு என்ன செய்யறான்? ஒப்பா இருக்கிறான் பாருங்க. அதோடு கூட யோவான் 9:31 நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே தேவ சித்தத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:9 சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை படித்து ஜெபிக்க வேண்டும், வேதத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் எப்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறது, எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது, எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற அந்த காரியத்தில் நாம் கவனமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். குறிப்பாக நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபத்தை என்ன செய்ய கேட்டுக்கொள்ளணும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது தேவன் உங்களிடத்தில் என்ன செய்வார்? இடைபடுவார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்கணும். சங்கீதம் 122:1 சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் என்று சொன்ன போது என்ன இருந்துச்சா?
மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா சரி, ஆமா நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கணும். அப்பதான் ஆலயத்தை குறித்து, சபையை குறித்து, ஏசப்பாவை குறித்து ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம், ஒரு தாகம் உங்களுக்கு இருக்குது. ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை இருக்கணும், சபையை குறித்து அக்கறை இருக்கணும், ஆராதனை குறித்து உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஏசியா 56:7 சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா 56:7 வாசிங்க பார்ப்போம். ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ஜெபிக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். நீங்க பலவித சோதனையில, பலவித வேதனையில, பலவித கஷ்டத்துல, பலவித கவலையில நீங்க நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மன கிளேசமுள்ள ஸ்திரீ போல நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த வேதனைகள் மாற வேண்டுமா, கஷ்டங்கள் மாற வேண்டுமா, நெருக்கங்கள் மாற வேண்டுமா? கர்த்தர் சொன்னாரு, நான் ஜெபிக்கிற இடத்துல உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். ஜெபிக்கிற இடத்துல உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். நீ மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோடு வேதனையோடு கலங்கி கொண்டு இருக்கிறாயா? ஜெப வீட்டிலே, ஜெபிக்கிற இடத்துல, ஆலயத்திலே உன்னை நான் மகிழ பண்ண வைப்பேன். மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? தேவ சமூகத்திலே, ஆலயத்தில் இருக்கிறது. அந்த ஆலயத்தை குறித்து நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு அக்கறை வேணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அந்த ஒரு வசனம் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ஏசியா 58:13-14 வாசிங்க. ஏசியா 58:13-14. பரிசுத்த நாள் ஓய்வினாலே பாருங்க, ஓய்வு நாளே என்னவா? இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு ஓய்வு நாள். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு என்ன வரணும், என்ன இருக்கணும்? ஆனா கர்த்தர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஓய்வு நாளிலே உன் சொந்த வேலையை நீ செய்யாத, உன் சொந்த பேச்ச பேசாதங்கிறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரியது. இந்த ஓய்வு நாள் தேவனை மையப்படுத்துகிற ஒரு நாள். இந்த ஓய்வு நாள் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு நாள். இந்த ஓய்வு நாள் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, துதி பலி ஏறெடுக்கிற ஒரு நாள். கடந்த நாட்கள் மூலம் கண்மணி போல காத்த அந்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்துவதற்காகவே இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த ஓய்வு நாளிலே நாம் சொந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். உங்க சொந்த பேச்சை நீங்க பேசினால் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணிட்டு, இந்த திருவிழா ஆராதனை அசட்டை பண்ணிவிட்டு, எனக்கு உலகம் முக்கியம், ஊர் முக்கியம், சொந்த முக்கியம் என்று நான் போகும்போது தேவனை நாம் என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஒரு நாள் நியாயத்திற்கு என்று ஒன்று வரும்போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு சமூகத்தில். இங்க பாருங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க, அழகா போட்டிருக்கு. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே இஷ்டமான காரியத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா, புரியலையா? இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம், வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா உனக்கு இயேசு முக்கியமா, 1000 ரூபாய் முக்கியமா? அல்லேலூயா. நீ இயேசு கிட்ட வந்தேனா 1000 இல்ல 1,00,000 அவர் கொடுப்பாரு. இந்த 1000 காட்டில பல ஆயிரங்களை அவரால் கொடுக்க முடியும். ஆமென். ஆனா அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணி விட்டுட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தருணத்தை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம எனக்கு ஊழல் முக்கியம், உலகம் முக்கியம் போகும்போது கர்த்தர் மனசாப்படுறாரு, வேதனைப்படுறாரு. நீ குப்பையில கிடந்தையே, நீ வேதனைப்பட்டு கிடந்தையே, யார் அறியாமல் உலகத்திலே கிடந்தையே, நான் உன்னை தூக்கி எடுத்து உன் பாவத்தை மன்னிச்சு உன்னைய பிள்ளையா மாற்றி உன்னை நிக்க வச்சேனே, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை என்று அவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல். எப்படி போட்டிருக்கு? உன் வழிபடி என்ன செய்யாத, நடக்காத. ஏன் வழிபடி நீ நட. இந்த பூமியில் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைங்க, அவர் கிருபை. அதாவதுங்க கர்த்தருடைய பேச்சுன்னு ஒன்று இருக்கு, நம்ம சொந்த பேச்சுன்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அவர் எவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஓய்வு நாளில் உன் சொந்த பேச்சு என்ன செய்யாத, பேசாத. இந்த நாளிலே இதுவரை தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க, குடும்பத்துக்கு நன்றி சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க,
தேவைகளை சந்திச்சிரு நன்றி சொல்லுங்க. இந்த நாளை வரப்போற நாளை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நாளைக்கு என் தேவைகளை சந்திங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விண்ணப்பத்தையும் துதி ஸ்தோத்திரத்தையும் எழுத்து அவர் சமூகத்திலே நாம் மன்றாடக்கூடிய ஒரு நாளாக கர்த்தர் இந்த நாளை என்ன செஞ்சிருக்கிறாரு, நியமித்திருக்கிறார். சொந்த பேச்சே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா சொந்த காரியங்களுக்கு நம்ம போகிறோம் இல்லையா? ஏங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டாக்டர் பெட்டில் படுத்தான் ஆகணும்னா படுத்தான் ஆக போகிறோம். சொந்த பேச்சு. நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுங்க, பொண்ணு பக்கம் வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு எங்களால் வர முடியும், வந்துடுங்க. 10 மணிக்கு பொண்ணு பக்கம் வர்றாங்கன்னா 10 மணிக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, மற்ற நாள் வாங்க அப்படின்னு அடித்து பேசிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்பட ஆளாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா சரி வாங்க பரவாயில்ல, இந்த ஒரு வாரம் ஆராதனைக்கு போகாமல் இருந்துக்குவோம், ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நீ அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணி பொண்ணு பார்க்க போனேன்னா அது கேன்சல் ஆகி போயிடும். அல்லேலூயா. இயேசு முக்கியமா உனக்கு பொண்ணு பார்க்கறது முக்கியமா? சொல்லுங்க பாப்பா. நீ தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு நீ போலாம், தப்பு கிடையாது. தேவனுக்கு மகிமை செலுத்த நீ மாறக்கூடாது. இல்லைங்க நான் டெய்லி தான் ஜெபிக்கிறேன், டெய்லி துதிக்கிறேங்க, அது வேறங்க இது வேறங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு போறதுக்கு புரோகிராம் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு போறதுக்கு. நீங்க சொல்லணும் நான் ஆராதனை முடிச்சுட்டு தான் ஊருக்கு போவேன் அப்படி சொல்லணும். அப்ப நீங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க, கர்த்தருக்கு கனத்தை கொடுக்குறீங்க. இது நான் பேசல, ஒண்ணு கர்த்தர் வசனம் பேசுது. அவர் என்ன சொல்றாருன்னா உன் சொந்த பேச்சை என்ன செய்யாத, பேசாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் காலம் விலக்கி உன் வழியின்படி என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வழியின்படி என்ன கூடாது, கர்த்தர் வழி ஒன்று இருக்கு, நம்ம வழி இருக்கு, நம்ம வழி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே கர்த்தருடைய பரிசுத்த நாளே மகிமையான நாள் சொல்லி அது மகிமையாக என்னவையா, அப்பொழுது கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில இங்க இருங்க. இந்த ஓய்வு நாளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. என்ன தெரியுமா? 14ஆம் வசனத்தை எல்லாரும் நீங்க வாசித்து பாருங்க. பூமியின் உயர்விடங்களில் என்னை ஏறி இருக்கும்படி பண்ணி என் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் என்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய கோபாக்கினிக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் அவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டும் என்றால், அதாவது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு வர வேண்டும் என்றால் 13ஆம் வசனத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையை வச்சுட்டாங்க, எப்படியா போய்த்தானே ஆகணும், என்ன செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது, கர்த்தரை மையப்படுத்துற நாள் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே வேலை விட்டு தூக்கினாலும் கர்த்தர் உங்களுக்கு வேற இதை கட்டில ஒரு பெரிய பெஸ்டான வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஆமான்னு சொல்லுங்க. அதாவதுங்க இயேசுவை நேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு கிரியை தான். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க இல்லையா அப்படின்னு அவருக்கு பார்ப்பாரு. என் மேல் அன்பு வைக்கிற இல்லையான்னு அவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, சபையை குறித்து ஒரு வாஞ்சை உங்களுக்கு என்ன செய்யணும், வரணும் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ஆலயத்தில் வந்து அவர் பேசுகிற தெய்வமா இருக்கு. 2 சாமுவேல் 22:7 2 சாமுவேல் 22:7 எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவன் நோக்கி என்ன செஞ்சேன், அபயமிட்டேனா, என் தேவன் நோக்கி விண்ணப்பத்தை வச்சேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செஞ்சாரு, கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவியில் என்ன செஞ்சிச்சு, ஏறிட்டு. பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம கூப்பிடும் போது அவர் செவிகளில். இன்னைக்கு நீங்கள் மனவேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா, நீங்கள் நேரம் ஆலயத்துக்கு வாங்க. இது 24 மணி நேரமும் திறந்தா இருக்கு. நீங்க வந்து முன்னாடி இருந்து முழங்கால் படிடுங்க. உங்க வேதனைகளை எல்லாம் ஏசப்பட அண்ணாலாமா ஊத்துனது போல ஊத்துங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்க. வேலை இல்லையா, பணப்பிரச்சனையா, கஷ்டமா, நஷ்டமா, நிந்தையா, அவமானமா, போராட்டமா, இழந்துட்டீங்களா, திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமா, எல்லா காரியத்தையும் ஒண்ணு விடாம என் தகப்பன் இயேசுவிடத்தில் நீங்க முறையிடுங்க. நிரந்தரமான வேலை இல்லையா, நிரந்தரமான வருமானம் இல்லையா, சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் சமூகத்துக்கு நான் வருவேன், ஆலயத்துக்கு வருவேன், ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க விண்ணப்பத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. மனிதர்களிடம் சொல்லுவதை காட்டிலும் கர்த்தரை சொல்லுவதே நலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் ஆலயத்தை கொடுத்து முக்கியத்துவப்படுத்துகிறார் தாவீது.
ஆலயத்துக்கு போவோமே வார்த்தை சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சி உண்டானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது நல்லா மனமகிழ்ச்சியோட உள்ள நுழைங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷமா உள்ள வாங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்க போறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க உள்ள வரும்போது 2 நாளாகமம் 7:1 வாசிங்க. 2 நாளாகமம் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியை பற்றிது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சுட்டு நிறைவேற்றி பார்த்துக் கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்க தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்க வந்துட்டீங்கன்னா, ஜெபிச்சு முடிச்சு ஆமென் நீங்க சொல்றீங்க தெரியுமா? ஆமென் சொல்லும்போது உங்க சரீரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால தேவ வல்லமையால நிரம்பி இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பலன், ஒரு வல்லமை உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் துக்கத்தோடு வந்தால் நீங்கள் சந்தோஷத்தோடு கடந்து போக வேண்டும். நீங்கள் வேதனையோடு வந்தால், நீங்கள் நெருக்கத்தோடு வந்தால் மகிழ்ச்சியோடு கடந்து போகும்படி தான் ஆவியானவர் என்ன செய்ய விரும்புறாரு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இங்கு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி அவர் மேல இறங்குச்சு. அப்ப அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சிருச்சு? நிரப்பிடுச்சு. அப்புறம் மகிமை ஆலயத்தை நிரப்பும் போது பார்த்துக்கொள்ளுங்க, எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும், அந்த பிரச்சனத்துல பர்வதங்கள் போல இருக்கிற பிரச்சனைகள் பனி போல உருகி ஓடும். உங்களுக்குள்ள ஒரு தேவ வல்லமை புறப்பட்டு வருவதை உணர்வீங்க. அதுதான் ஆலயத்துல ஜெபிக்கிற ஜெபத்துல கிடைக்கிற பதில். சாலமன் ஜெபம் முடிச்ச உடனே ஒரு அக்கினி இறங்குச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் அபிஷேகத்துல நிரம்புங்க அப்படி சொல்றோம்? ஏன் தாகமா இருங்க, வாஞ்சியா இருங்க, அபிஷேகத்துல ஆவியில நிரம்புங்க ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஆவியுடைய பிரச்சனத்தை நீங்க என்ன செய்யணும் உணரணும் பார்த்துக்கொள்ளுங்க. இதை சாலமன் உணர்றாரு பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று பார்த்துக்கோ. எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகமான ஒரு ஜெபமா இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெபமா இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஜெபம் இப்ப தேவை. தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். நீ தாழ்ந்து ஜெபிக்கும் போது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. ஒரு இடத்துல கூடி ஒருமனப்பட்டார்கள். தூதன் என்ன செஞ்சாரு? இறங்கினார். தூதன் இறங்கி பேதுரை கொண்டு வெளியே விட்டாரு. அப்ப ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் மாற வேண்டுங்க. அது எங்கே கற்றுக்கொள்வது என்று கேட்டால் ஆலயத்தில் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க இந்த ஆலயத்துக்கு வராமல் நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய மகிமை உணர முடியாது. நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கலாம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு ஜென்ம சுவாப்தின் ஆவியை கட்டி ஜெபிக்கிற ஜெபத்தை செஞ்சோம். அநேகர்களுக்கு பலவீனம் மாறிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தங்களுக்கெல்லாம் கழுத்துல பயங்கரமான வலி இருந்துச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஜெபத்தில் அந்த கழுத்து வலி உடனே ஓடி போச்சுன்னு சாஞ்சி சொன்னாங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருந்திருந்தா இந்த காரியம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதுல. அதுக்கு அப்படின்னா ஆலயத்தில் இப்படி ஜெப கூட்டங்களை வைக்கிறோம், சோத்திர கூட்டத்தை வைக்கிறோம், துதி சோத்திரத்தை வைக்கிறோம். அப்ப மக்கள் விடுதலை ஆகணுமே, மக்கள் ரிச்சிப்படையணுமே, மக்கள் தேவ நாமத்தில் கழிவுற வேண்டுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் ஆலயத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லாம, ஆலயத்தை குறித்து ஒரு வாஞ்சை இல்லாம, ஞாயிற்றுக்கிழமை அசட்டை பண்றதுனாலதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராம இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் ஜெபிக்கிற ஜெபத்துல அதே 2 நாளாகமம் 7:16 வாசிங்க. என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலுமே எங்க இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்கும்? சொல்லுங்க, இங்கே இருக்கும். அல்லேலூயா. அப்ப அவர் கண்ணு இங்க இருந்துச்சுன்னா உங்களை பார்க்குமா பார்க்காதா? அவர் கண்ணு இங்க இருந்துச்சுன்னா உங்களை பார்க்குமா பார்க்காதாங்க? நீங்க அழுவது அவர் கண்ணு பார்க்குமா பார்க்காதா? நீங்க வேதனைப்படுறது அவர் கண்ணு பார்க்குமா பார்க்காதா? உன் உள்ளத்துல கதறி அழுகும்போது அவர் கண்ணு பார்க்குமா பார்க்காதா? பார்க்கும். உன் கண்ணீரை பார்த்து அவர் கண்ணீர் வடித்து இறக்கப்பட்டு உனக்கு அற்புதம் செய்வார். இளவாய்வில பாடையை தூக்கி கொண்டு போகும்போது அந்த விதவ தாயின் கண்ணீரை பார்த்து இயேசு அழுதாரு. அழுது அந்த விதவன் தாய்க்கு அந்த வாய்வனை உயிரோடு எழுப்பி கையில கொடுத்தாரு. அங்க ஒரு அற்புதம் நடந்தது. கண்ணீரை கண்டார், கண்ணீரை கண்டார். மார்த்தாள் மரியாதை கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ, என் உடன்படுத்த சகோதரன் மரித்து விட்டானே என்று கண்ணீர் வடித்தார்கள். இயேசுவும் அந்த இடத்துல கண்ணீர் வடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண் அந்த கண்ணீரை பார்த்தது, அவர் கண் அந்த சகோதரிகளை பார்த்தது.
அவர்கள் வடிக்கிற கண்ணீரை பார்த்து என் தகப்பன் இயேசுவும் மனமிறங்கி கண்ணீர் வடித்து அந்த கல்ற தோட்டத்துக்கு போய் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த லாசரு உயிரோடு எழுப்பி அந்த மாத்தாள் மரியாதை கொடுத்த ஒரு இரக்கமுள்ள தகப்பட்ட அந்த இயேசு. அதுதான் அவர் கண்கள் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவர் அழுது கொண்டு இருக்கும்போது கண்டிப்பான முறையில் அவர் கண் உங்களை பார்க்கும். நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது கண்டிப்பான முறையில் இயேசு அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும். நீங்கள் தோன்றி வாழ்வதா சாவதா இருப்பதா போவதா என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லையே, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று கலங்கி தவிக்கிற வேலையிலே நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து மன்றாடி ஜெபிக்கும் போது அவர் கண்ணு கண்டிப்பான முறையில் உங்களை பார்க்கும். உங்களை பார்க்காம இருக்காது. மனிதன் உங்களை பார்த்து விட்டு ஒதுங்கி போகலாம், ஆனா கர்த்தருடைய கண்களை உங்களை பார்த்துட்டு சும்மா போகாது. உங்க மேல இறக்க வச்சு உங்களுக்காக அவரும் கண்ணீர் வெடிச்சு அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் கண்களும் என் இருதயமும் என்னால் என்ன செய்யுது, இங்கே இருக்கும். அவர் சொல்றாரு, என் இறுதி இங்கதான் பாருக்கு, என் கண் இங்கதான் பாருக்கு. வடிக்கிற கண்ணீரை பார்த்து நான் சும்மா போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை நான் எலும்ப பண்ணுவேன் அப்படிங்கிறார், உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதான் மகிமையை நீங்க உணரணுங்க. இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு பிரசனத்தை நீங்க உணரணும். ஆராதனை வேலையில நீங்க அப்படியே கண்களை மூடிட்டு தேவனே உங்களோட வல்லமை என் மேல இறங்கணும், உங்களோட அபிஷேகம் என் மேல இறங்கணும், உங்களோட கிருபை என் மேல இறங்கணும், அவருடைய மகிமை என் மேல இறங்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு நீங்க வரும்போது ஒரு மெல்லிய ஒரு சத்தத்தை நீங்க கேட்க முடியும். ஒரு மெல்லிய ஒரு குளிர் காத்து போல உங்க மேல வீசுவதை நீங்க பார்ப்பீங்க. அதுதான் அவர் உங்க மேல இறங்குற ஒரு மகிமை. பார்த்துக் கொள்ளுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு இடுப்பு வலியா இருந்தாலும் சரி, குறுக்கு வலியா இருந்தாலும் சரி, முட்டு வலியா இருந்தாலும், முடக்கு வலியா இருந்தாலும், கழுத்து வலி, எந்த வலி இருந்தாலும் அந்த பிரச்சனத்துல அந்த மகிமையில அந்த பலவீனம் உங்களை விட்டு ஓடி போகும். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 27:4. சங்கீதம் 24 வாசிங்க பார்ப்போம். ஒன்றை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். எப்படி போட்டிருக்கு, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர்ட்ட நீங்க கேளுங்க. கேட்டுட்டு ஆராய்ச்சி பண்றதுன்னா என்ன, ஆராய்ச்சி பண்றதுன்னா என்ன, அப்ப இந்த காரியம் சரி. இப்ப ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரணும், மிச்சம் எடுக்கிற ஒரு வருமானம் வரணும். அதுக்கு ஏசப்பட்டு நீங்க இங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜெபிச்சுட்டு நல்லா ஆண்டவரை மையப்படுத்தி துதிங்க. நல்லா தூச்சிட்டு ஆண்டவர் நிரந்தர வருமானம் எனக்கு வரணும், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு நீங்க வழிகாட்டுங்க, எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிடம் சிந்தனை வேற எங்கேயும் செலுத்தாம கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தேவனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. அங்க ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கும். அங்க ஒரு ஆராய்ச்சி என்ன செய்ய நடந்து கொண்டு இருக்கு. கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களோடு இடைப்படுவார். இந்த இடத்துக்கு போ, இந்த நபரை பாரு, இவட்டும் உன் காரியத்தை என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காட்டுவார், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது ஒரு ஆளை நீ பாரு அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது நீ என்ன செய்ய, வீட்டுக்குள்ள உட்காந்துரு, இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு சில தரிசனத்தை காமிப்பார், ஒரு சில வார்த்தைகள் அவர் மூலமா பேசுவார், பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஆராய்ச்சி செய்கிற ஒரு டைம், பார்த்துக்கொள்ளுங்க. அதை நீங்க கேட்டுட்டு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் காரியம் அது என்னவா முடிஞ்சிடும், அது ஜெயமா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.